ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்களை பாஜக விடுற மாதிரியே தெரியல. எனக்கு வேண்டாம், பாஜகவே வேண்டாம் அப்படின்னு பாஜகவை முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவித்தாலும், பாஜகவை முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்து நின்று அரசியல் செய்தாலும், எங்களுக்கு பாஜகவுக்கு ஓபிஎஸ் வேண்டும் அப்படின்னு பாஜக ஒத்த காலில் நிக்குது. இப்போ டிடிவி தினகரன் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களை நீங்க பாஜகக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஐயாவை தவிர்த்துட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, வாக்கு வங்கி வாங்க முடியாது. இது அதிமுகவை விட பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் நின்று கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்த நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். பாஜகவும் அறிஞ்சிருக்கு. சோ இதனால பாஜக என்ன பண்ணுதுன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகி போனத பாஜக விரும்பவில்லை. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் விரும்பவே இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கு இபிஎஸ் கண்டாலே ஆகாது. ஏன்னா இபிஎஸ் ஒண்ணுமே இல்ல அப்படின்றத 2024 நாடாளுமன்ற தேர்தல் அனலைஸ் பண்ணிட்டார். ஏன்னா இபிஎஸ் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு வாக்கு வங்கி நம்மளுக்கு பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னா இருக்காது. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்களை வச்சுக்கிட்டு 11% வாக்கு வங்கிய பாஜக வந்து என்ன பண்ணுச்சு, வாங்கிருச்சு. இதுல அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பிளஸ் கூட்டணி கட்சிகள், அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இன்னும் பாமக போன்ற கூட்டணி கட்சிகளினால 11% ஓட்டு வாங்கிருச்சு பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது நிதர்சனமான கலை யதார்த்தம். ஆனா இங்க பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 2024 நடந்த இந்த தேர்தல் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவை வீழ்த்தி என்ன பண்ணாங்க, முன்னேற்றுவாங்க. கொஞ்சம் தென் மாவட்டங்கள்லயும் சரி, கொஞ்சம் என்ன பண்ணாங்க, முன்ன வந்தாங்க. வட மாவட்டங்கள்ல எல்லா இடத்துலயும் அதிமுகவை காட்டிலும் பாஜக கூட்டணி மேல வந்தது. தென் மாவட்டங்கள்ல பாஜக என்ன பண்ணிருக்கு, புள்ளி விவரங்கள் எடுத்திருக்கு. எதனால நம்மளுக்கு வந்து ஓட் பேங்க் ஏறிச்சு அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு, முக்குளத்தூர் சமுதாயத்தின் வாக்குகள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறதுனால அந்த வாக்கு வங்கியெல்லாம் சேர்த்து தென் மாவட்டங்கள்ல வாக்கு சதவீதம் ஏறிச்சு அப்படின்னு பாஜக புள்ளி விவரங்கள் எடுத்து எவிடன்ஸோட பேசுறாங்க. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இவ்வளவு ஏன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறார். ஏன் ஒன்றிய அரசையே பகிரங்கமா என்ன பண்றாரு, விமர்சிக்கிறார். ஆனா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அதாவது பாஜக இருக்கிற யாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிர்ப்பு நிலையிலே இல்லை. என்னதான் நீங்க எங்க மேல வந்து சேத்தவாரி வீசினாலும் தொடச்சிட்டு போவோமே கண்டி, திருப்பி நான் உங்க மேல என்ன பண்ண வீச மாட்டேன் அப்படின்னு தான் பாஜக என்ன பண்ணுச்சு, ஓபிஎஸ் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஒன்றிய அரசு மேல, பாஜக மேல, தேசிய ஜனநாயக கூட்டணி மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது, விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது, இங்க இருக்கிற பாஜக இருக்கிற நயினாரோ இல்ல அண்ணாமலை அவர்களோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனோ எச் ராஜாவோ வானதி சீனிவாசனோ யாருமே ஓபிஎஸ் அவர்களை கண்டனமே தெரிவிக்கல, விமர்சிக்கவே இல்லை. எதிர்ப்பு நின்று அவருக்கு வந்து பதிலடி கொடுக்கவே இல்லை. ஏன்னா அண்டர் டீலிங் போயிட்டே இருந்தது. ஐயா ஓபிஎஸ் அவர்களிட சமாதான பேச்சுவார்த்தை, ஏன்னா டெல்லி மேலிட சொல்லிருச்சு, எப்பா ஓபிஎஸ் வந்து எதுனா பேசினார்னா அவருக்கு எதிர்த்து வந்து யாரும் பதிலடி கொடுக்க கூடாது, எல்லாம் என்ன பண்ணும், சமாதானமா தான் போனோம், அவர் எப்படியாச்சுன்னா உள்ள கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு அஜெண்டாவை நயினார் கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா நயினாரு வந்து என்ன பண்றாரு, பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் இருக்க கூடாதுன்னு அவருடைய நினைப்பாவே இருக்கு. திரும்பவும் கூட்டணிக்குள்ள வரணும்னா ஐயா ஓபிஎஸ் கால போய் நான் விழணுமா, அதெல்லாம் முடியாது. அதிமுக அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனாலதான் நான் வெளியே வந்தேன், திரும்பவும் இங்க போய் விழணுமா அப்படின்னு நயினார் வந்து என்ன பண்ணாரு, கொஞ்சம் விலகி இருந்தார். அதனால்தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, நயினார் மேல பயங்கரமா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாரு. அவர் பொய் சொல்றாரு அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கும் நயினார் நாகேந்திரன் வந்து முழுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்கல. அண்ணாமலை அவர்கள் கூட தெரியல. அப்படி பகிரங்கமா குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் பொழுது நயினார் பேச வராரு, அண்ணாமலை அவர்கள் தடுத்து கூட்டுன்னு போறாரு. அப்பவே எல்லாருக்கும் ஒரு என்னையா இந்த மனுஷன் மேல குறை சொன்ன மாதிரி இவரு டைவர்ட் பண்ணி கூட்டுன்னு போறாரு, குறை சொன்ன மனுஷனே பதிலடி கொடுக்கறதுக்கு வராரு, இவர் எதுக்கு டைவர்ட் பண்ணி கூட்டுன்னு போனோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அப்ப பேசப்பட்டது. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குதுன்னு இப்பதான் என்ன பண்ணிருக்கு, வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. இவரு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோடனே மோடி அலுவலகம் என்ன பண்ணுச்சு, அழைப்பு கொடுத்துச்சு, வாங்க அப்படி பேசலாம் அப்படின்னு. ஆனா இப்போ தேசிய பொதுச் செயலாளர் சென்னைக்கு வந்திருக்காரு. வந்த உடனே ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க, அழைத்து பேசணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க பகிரங்கமா தெரிஞ்சிச்சுங்க, ஏன் ஓபிஎஸ் இவங்க பிடிச்சுட்டு இருக்காங்கன்னா,
தென் மாவட்டங்கள்ல ஓட்டுகளை இவங்க வாங்கி ஆகணும். பாஜக தென் மாவட்டங்கள்ல ஓட்டுகள் வாங்கி ஆகணும். அந்த ஒரு காரணத்துக்காக ஓபிஎஸ் அவர்களை விட்டு விடவே கூடாது. அப்படி இபிஎஸ்களை செம்ம டோஸ் விழுந்திருக்கு. நான் உங்களை சந்திக்கிறது இல்லாம அவரை சந்திச்சிருப்பேன், நீங்க தான் சந்திக்க வேணாம்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டோஸ்ல விட்டுருக்கு. அண்ணாமலை அவர்கள் மூலியமா இதை காய் நகர்த்த பாக்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவுகள் இருக்கு. அவங்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கட்சிகளை தாண்டி கொள்கைகளை தாண்டி ஒரு சுமூகமான நட்புறவு அவங்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில நயினார் நாகேந்திரன் கிட்ட கொடுத்த இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆன உடனே அண்ணாமலை அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்டது. நாங்க நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், ஓபிஎஸ் அவர்களை பேசி கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட தொலைபேசி மூலமா அழைப்பு கொடுத்திருக்காரு. வாங்கண்ணே, பழையபடி இருப்போம், நீங்களும் நாங்களும் நம்ம அப்படியா பழகணும், நீங்க கட்சிகளை விட்டுருங்க, ஏன் முகத்துக்காக வாங்கண்ணே, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பாஜக எப்பவுமே இருக்கு, மக்கள் மத்தியில உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு, உங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கு, அதை பாருங்கண்ணே, வாங்கண்ணே, நம்ம கூட சேர்ந்து உங்களுக்கும் எதிரி திமுக தான், எனக்கும் எதிரி திமுக தான், வாங்க ஒன்னு சேருவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஓபிஎஸ் கொலைச்சு எடுத்திருக்கிறார். வாங்கண்ணே வாங்கண்ணே, நம்ம தேசிய பொதுச் செயலாளர் வரப்போறாரு, பி சந்தோஷ் வரப்போறாரு, அவரை சந்திங்க, வாங்க, இது வந்து ஒரு இணைப்புக்கு ஒரு பாலமா இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்னென்னவோ பிட்டு போட்டு பார்த்துருக்காரு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருந்திருக்கிறார். வேண்டானே, இந்த எலெக்ஷனு தனித்தனியா பிரிஞ்சிடும். ஏன்னா இதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார். இபிஎஸ்க்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி ஒரு முக்கியமா கருதப்படுகிறதோ, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிரூபித்தே ஆக வேண்டும். ஏன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மைண்ட் செட்டப் வந்துட்டாங்க. பாஜக கூட்டணி இல்லாம நம்ம வெளியே வந்து நிற்போம், தனியா நிக்கிறோமோ நிக்கலையோ, இல்ல எலெக்ஷன்ல நிக்கலன்னா கூட பரவாயில்ல, பாஜக கூட்டணியில வேண்டாம், உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டுடுச்சு, உங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அமித்ஷா அவர்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, மோடி அவர்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, வேண்டாம், அவமரியாதை இருக்கிற இடத்துல. ஏன்னா நீங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓப்பனா சொன்னாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு டேஞ்சரான கூட்டணி, ஆபத்தான கூட்டணி, அதுக்குள்ள போயிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு பாஜகவுல கடுமையா விமர்சிச்சாரு. ஓபிஎஸ் அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறார், பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, மக்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே அது வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னார். உண்மையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது வரவேற்கத்தக்கது. அதாவது தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு மாசு இருந்ததுல, அந்த மாசு இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு தான் ஓப்பனாவே நிறைய பேர் சொல்றாங்க. இதன் அடிப்படையில இப்ப திரும்பவும் அவர் பாஜக கூட போயிட்டாருன்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. சோ அதனால பாஜகவுடைய பேச்சுவார்த்தைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போக மாட்டார், அது கன்ஃபார்மா போகவே மாட்டார். ஏன்னா இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த எலெக்ஷன்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினால், அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி நடக்குது, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு அதிமுக இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்ப அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படி எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜே அணி ஜா அணி அப்படின்னு தனித்தனியா போட்டிட்டு ஜே அணி வின் பண்ணும்போது ஜா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்க, அதிமுகவை ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அது போல இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ எந்த அணியில வந்து யாரு பெரும்பான்மையை நிரூபிக்க போறா, யாரு வாக்கு வங்கி அதிகப்படுத்தி காட்ட போறா, யார் அதிக எம்எல்ஏக்கள் பெற போறா அப்படின்ற ஒரு போட்டி நிலவ போகுது. எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜே அணி ஜா அணி அப்படி ரெண்டு பிரிவா பிரிஞ்ச மாதிரி ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இப்போ இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க, 2026 களம் காண போறாங்க. இதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு. அதிமுக ஓட்டுகள் எல்லாமே என் பக்கம் தான் இருக்குது அப்படின்றது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிரூபிச்சு காட்டணும். இல்ல என் பக்கம் தான் இருக்குதுன்னு ஐயா இபிஎஸ் அவர்கள். இதனிடையில பாஜக குளிர்காய் நினைக்கிறாங்க, அது எப்படி உங்களை விட்டுடுவோம், உங்களை எப்படி நாங்க விட்டுடுவோம், ஓபிஎஸ் யூபிஎஸ் எப்படி நாங்க தனித்தனியா விட்டுருவோமா, அதிமுக ஒன்னா சேர்றதுக்கு நாங்க விட்டுருவோமா அப்படின்னு இபிஎஸ் இப்போ தான் வலையில சிக்க வச்சுட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் சுதாரித்துட்டு வெளியே வந்துட்டாரு, திரும்பவும் அவரை வந்து என்ன பண்ண உள்ள கொண்டு வரேன். ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா எடுத்துக்கிட்டோம், ஓபிஎஸ் இல்லாம தென் மாவட்டங்கள்ல பாஜகவிலே ஓட்டு வாங்க முடியாது, அதிமுகவிலே ஓட்டு வாங்க முடியாது. பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்தனால ஓபிஎஸ்க்கு லாஸ் கிடையாது, பாஜகவுக்கு அதிமுகவுக்கு தான் லாஸ். இப்போ அந்த லாஸை சரி செய்யறதுக்கு தான் ஓபிஎஸ் கிட்ட வந்து என்ன பண்றாங்க,
வாங்க கூட்டணிக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை முதற்கொண்டு, நயினார் நாகேந்திரன் முதற்கொண்டு, தேசிய பாஜக பொதுச் செயலாளர் PH சந்தோஷ் முதற்கொண்டு அவங்க வீட்டு வாசல்ல ஓபிஎஸ்க்காக கெஞ்சின்னு இருக்காங்க. வாங்க ஐயா கூட்டணிக்கு வாங்க ஐயா. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தனித்து நின்றா கூட ஒரு மாசு இருக்கும். பாஜக கூட்டணியில திரும்பியே போயிட்டாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. அதனால இந்த அழைப்பு நிமித்தமா பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PH சந்தோஷ அவர் சந்திக்க மாட்டார் அப்படின்னு அதிரடியான ஒரு தகவல் வரப்போதா நம்மளுக்கு செய்திகள் வந்திருக்கு. உண்மையில அவர் சந்திக்க மாட்டாருங்க, அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் பாஜகவுக்கு ஓபிஎஸ் உடைய ஆதரவு நிச்சயமா தேவைப்படுது. அதனாலேயே அவர் என்ன பண்றாங்க, வாலண்டிரியா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுன்னு இருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை எதிர்த்து கடுமையா விமர்சனம் பண்ணாலும் திருப்பிய பதிலடி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல பாஜக இப்ப இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் அவர்கள் சேற்றை வாரி வீசி எறிந்தாலும் அதை துடைத்து கொண்டு ஐயா வாங்க ஐயா அப்படின்னு தான் பாஜக இப்போடைய நிலைமை இருக்கிறதா நமக்கு உண்மையிலேயே வெளிப்படுது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் கடுமையா விமர்சனம், யாரு கடுமையா ஒன்றிய அரசு மேலேயோ இல்ல பாஜக மேலேயோ தேசிய ஜனநாயக கூட்டணி மேலேயோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்றாங்க, இங்க பதிலடி கொடுக்குறாங்க. ஆனா ஓபிஎஸ் வைக்கும் போது இங்க பதிலடி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவு அவங்களுக்கு வேணும் தென் மாவட்டம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓபிஎஸ் அவர்களை கடுமையா எதிர்க்கிறதுக்கு பாஜக அஞ்சுகிறது அப்படின்ற புள்ளியில தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்களை திரும்பவும் பாஜக கூட்டணியில சேர்க்கிறதுக்கு மாநில பாஜகவும் தேசிய பாஜகவும் தொடர்ந்து முயற்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் நான் சேர மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.